உலகில் உள்ள பல்வேறு நாடுகளின் அழகான, ஆச்சரியமான மற்றும் அதிர்ச்சியான செய்திகளை பற்றி தெரிந்து கொள்வது சுவாரஸ்யத்தையும் அந்நாடுகள் பற்றின சில புரிதல்களையும் நமக்கு வழங்குகின்றன. அந்த வகையில் உலகின் சில நாடுகளை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போது பார்ப்போம். உலகிலேயே தலைநகரம் இல்லாத ஒரே நாடு நவ்ரு. மேலும் இந்த மத்திய பசிபிக் நாட்டின் வரைபடம் உருளைக்கிழங்கு வடிவில் உள்ளது. ஆப்பிரிக்க நாடான ஜிபுட்டிக்கு நீங்கள் செல்ல நேர்ந்தால் கை நிறைய தண்ணீர் பாட்டில்களை எடுத்துச் செல்வது நல்லது. ஏனெனில் இங்கு நன்னீர் பற்றாக்குறை மிக அதிகமாக இருப்பதால் பாட்டில் தண்ணீர் இங்கு ஒரு பேமெண்ட் மெத்தடாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மௌரிட்டானியாவில் கடந்த 2007ஆம் ஆண்டுதான் மக்களை அடிமைகளாக வைத்துக் கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. தடை சட்டம் இருந்தாலும் இந்த வடமேற்கு ஆப்பிரிக்க நாட்டில் சுமார் 43,000 பேர் இன்னும் அடிமைகளாக இருப்பதாக குளோபல் ஸ்லேவரி இண்டெக்ஸ் மதிப்பிட்டுள்ளது. பூட்டான் நாட்டுக்கு நீங்கள் சென்றால் அங்குள்ள பல வீடுகளின் வெளிப்புற சுவர்கள் ஆண்குறி ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஓவியங்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதாகவும் தீய சக்திகள் வீட்டுக்குள் அண்டாமல் பாதுகாக்கும் என்பதும் இங்குள்ள மக்களின் நம்பிக்கை. ஆஸ்திரேலியா உலகின் மிகவும் கொடிய விலங்குகள் சிலவற்றின் தாயகமாக உள்ளது. இருப்பினும் வலுவான பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு காரணமாக மனிதர்கள் மீதான அவற்றின் தாக்குதல்கள் என்பது அரிதாகவே நடக்கிறது. சுவாரஸ்யமாக ஆஸ்திரேலியாவில் மனிதர்களை காட்டிலும் கங்காருக்கள் மற்றும் ஈமு கோழிகள் எண்ணிக்கையில் அதிகம் இருக்கின்றன. நார்வே நாட்டில் உள்ள பெற்றோர்கள் தங்கள் குழந்தையை வெட்ட வெளியில் தூங்க விடுகின்றனர். பனி பொழியும் குளிர்காலத்திலும் கூட இதனை செய்கிறார்கள். இவ்வாறு செய்வது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மற்றும் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும் என்று நம்புகிறார்கள். பல ஐஸ்லாந்து மக்கள் குட்டிச்சாத்தான்கள் மற்றும் மர்ம மனிதர்களை நம்புகிறார்கள். இவர்கள் ஊருக்குள் வந்து வீடுகளுக்குள் புகுந்து தங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காகவே பாறைகள் மற்றும் மலைகளுக்கு அருகாமையில் அவர்களுக்கு என சிறிய அளவிலான வீடுகளை கட்டி வைத்துள்ளனர். இந்த வீடுகளுக்குள் அவை தங்கிக் கொண்டு தங்களை தொந்தரவு செய்யாது என்பது மக்களின் நம்பிக்கை. குட்டி சாத்தான்களின் வீடுகளை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காகவே அங்கு பல சாலைகள் கூட வேறு மார்க்கமாக திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. ஐஸ்லாந்து மக்களின் இந்த நம்பிக்கை நாட்டுப்புற கதைகள் மற்றும் பாரம்பரியத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. உலகின் மர்மமான நாடாக அறியப்படும் வடகொரியாவில் மக்களின் அன்றாட வாழ்க்கையின் பெரும்பாலான அம்சங்களை அரசாங்கம் கட்டுப்படுத்துகிறது. ஊடகம், இணையம் மற்றும் பயணம் ஆகியவை கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. வெளியுலக தொடர்புகளை கிட்டத்தட்ட துண்டித்துக் கொண்டிருக்கும் வடகொரியாவில் உலகின் பெரும்பாலான நாடுகளின் தூதரகங்கள் அல்லது தூதரக சேவைகள் என்பது கிடையாது. நெதர்லாந்து நாட்டின் பல நகரங்களில் சைக்கிளில் செல்வதே மக்களின் முக்கிய போக்குவரத்து முறையாக உள்ளது. நாட்டில் மக்களை காட்டிலும் சைக்கிளின் எண்ணிக்கை அதிகம். இங்கு சைக்கிள் போக்குவரத்துக்கென சிறப்பு நெடுஞ்சாலைகள் மற்றும் பார்க்கிங் கட்டிடங்கள் இருக்கின்றன. ஸ்காட்லாந்தில் பனியை விவரிக்க 400க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கின்றன. இது நாட்டின் நீண்ட குளிர்காலம் மற்றும் வானிலை பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் பனியின் வெவ்வேறு வகை அல்லது நிலையை விவரிக்கிறது. ரஷ்யாவின் சில நகரங்கள் ஆண்டின் பெரும் பகுதியில் குளிர்காலத்தை அனுபவிக்கின்றன. அப்போது அங்கு வெப்பநிலை -40 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே குறைகிறது. மக்கள் சிறப்பு ஆடைகள் மற்றும் உள்கட்டமைப்புகளுடன் தங்களை தகவமைத்துக் கொள்கிறார்கள். நியூசிலாந்தில் மனிதர்களை காட்டிலும் செம்மறி ஆடுகள் அதிக அளவில் இருக்கின்றன. செம்மறி ஆடு வளர்ப்பு அந்நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் இது நாட்டின் கிராமப்புற வாழ்க்கையை வடிவமைத்துள்ளது. ஜப்பானில் குடும்ப வாடகை சேவைகள் அதிகரித்து வருகின்றன. தேவைப்படுவோர் பெற்றோர், பார்ட்னர் அல்லது நண்பர்களை நிகழ்வுகளுக்காக வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இது அங்கு மாறிவரும் சமூக கட்டமைப்புகளை பிரதிபலிக்கிறது. தென்கொரியாவின் பல மால்களில் ஸ்மார்ட் மிரர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்ணாடிகளில் ஒருவர் தன்னை பார்க்கும்போது அவரது தோல் ஆரோக்கியத்தை வினாடிகளில் ஆய்வு செய்துவிடும். இந்த ஸ்மார்ட் கண்ணாடிகள் அவருக்கான காஸ்மெட்டிக் பொருட்களை பரிந்துரைக்கின்றன. இஸ்ரேல் அதன் கழிவு நீரில் கிட்டத்தட்ட 90% மறுசுழற்சி செய்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் விவசாயத்திற்கு மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது. இது நாட்டின் வறண்ட பகுதிகளில் விவசாயத்தை ஆதரிக்கிறது.